தூக்கிலே போட்டதை பற்றி எல்லாம் பேசினார்கள். இது இயற்கைதான். நானும் சிறப்பு விருந்தினர்கள் சிவராஜன், வாசகன், கிருஷ்ணகுமாரும் பொறியாளர்கள். இங்கே இருப்பவர்கள் பெரும்பாலானவர்கள் தமிழ்துறை சார்ந்த தமிழ்துறை பேராசிரியர்கள், தமிழ்துறை விற்பனர்கள், தமிழ்துறை ஆய்வாளர்கள் எல்லோரும் இருக்கின்றீர்கள். பெரும்பாலும் தமிழ்துறை சார்ந்து கற்பனை சார்ந்து சிந்திக்கும் பொழுது கொஞ்சம் சென்சிட்டிவாகத்தான் இருக்கும். ஆகையால் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. நண்பர்களே, இந்த அரங்கத்தில் மொழி சார்ந்து நடக்கும் கூட்டத்தில் இவ்வளவு முழுமையான கூட்டம் இதுவரை நடந்ததில்லை. அது சிறப்பு. நீங்கள் தமிழ்நாட்டின் வெவ்வேறு பகுதியிலிருந்து வந்திருக்கின்றீர்களே, அது சிறப்பு, மிகச் சிறப்பு. எல்லோருடைய முகங்களிலும் ஒரு சந்தோஷமும் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு துள்ளலும் தெரிகிறது. அது சிறப்பு. அது மட்டுமல்ல சிறப்பு, நாங்கள் இதோடு வாயோடு நிறுத்திக் கொள்ள விரும்பவில்லை. வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கு நாங்கள் சிறப்பு செய்ய விரும்புகிறோம். நாளை பக்ரீத் பண்டிகை, ஈகை திருநாள், இஸ்லாமியர்களின் வாகை சூடிய நாள், ஒரு மாபெரும் தியாக திருநாள், பெற்ற மகனையை பள்ளியிட துறந்த நாள். அந்த நாள் நாளை கொண்டாடவிருக்கின்ற சூழலில் எங்களுடைய துணைத் தலைவர் பாசத்திற்குரிய முகமது பாட்ஷா அவர்கள், பொருளாளர் முகமது பாட்ஷா அவர்கள், நம்முடைய துணைவேந்தர் அவர்களுக்கு தேனி பக்கம் வீசும் தென்மேற்கு பருவக்காற்றை ஏற்றுக்கொண்டு அதை சுமந்து கொண்டு பயனாடை துணைவேந்தர் அவர்களுக்கு அணிவிக்க வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்துறை தலைவரும் முனைவருமாகிய ஐயா நெடுஞ்சன் அவர்களுக்கு ஐயா ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் பயனாளி அறிவிப்பார். தேனி மாவட்டத்தில் மிகப்பெரிய கல்வி நிறுவனங்களை கொண்டிருக்கக்கூடிய ஆரம்ப பள்ளியிலிருந்து புதிய கல்லூரி வரை கடந்த 50 ஆண்டுகளாக நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தேனி ஆனார் ஓய்வுமுறையினுடைய தலைவர் எங்கள் பாசத்துக்குரிய நண்பர் அவர்தான் முதலில் இசைவு தந்தார் பாராட்டுரை வழங்குவதற்கு. ஆனால் நேற்று இரவு அவருக்கு பேரக்குழந்தை பிறந்திருப்பதால் எங்களிடம் கேட்டுக்கொண்டு சொல்ல சொல்லி கேட்டுக்கொண்டு பெங்களூர் சென்று விட்டார். அவர்களுக்கு நண்பர் எலியன்பன் அவர்கள் பயனாளி அறிவிப்பார்.